ரிஷி ப்ளீஸ் என் வாழ்க்கையை கெடுத்துறாத, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரிஷி ரிஷி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வாழ்க்கையை கெடுத்துறாத. ரிஷி சாரோட அம்மா எதுக்கு இந்த பொண்ணுக்கு போன் பண்றாங்க? ஹலோ, இளமதி இருக்காங்களா? அம்மா நான் ஸ்டேஷன்ல இருந்து வெள்ளச்சம்மிதாம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வெள்ளச்சாமியா? நான் இளமதிய மாவு ஆர்டருக்காக ஒரு இடத்துக்கு போக சொல்லிருந்தேன். அது என்னாச்சுன்னு கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். ஆமா, இளமதி போனியே உங்ககிட்ட இருக்கு? இல்லம்மா, அது வந்துமா மாவாடுற பிசினஸ் சொல்லி மறைவான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வெள்ளச்சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, ரிஷி சார் பிளான் பண்ணிதாம்மா இளமதிய அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காருமா. அம்மா, அங்க இளமதி தப்பான தொழில் பண்றதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்காருமா. அவங்க வந்து போட்டோ வீடியோன்னு எடுத்து எல்லா சேனல்லயும் போட்டுட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுமா. அம்மா, எப்படியாவது இந்த விஷயத்த பரமகிட்ட சொல்லி இளமதிய வந்து காப்பாத்த சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணை பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா. சரி வெள்ளச்சாமி, நான் போன் பண்ணது ரிஷிக்கு தெரிய வேண்டாம். நான் உடனே பரமனை பார்த்து விஷயத்த சொல்றேன். சரிங்கம்மா. வணக்கம் சார். என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு சொல்றேன். ஹலோ, சொல்லு ரிஷி. ரிஷி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை முடிக்காம விட மாட்டான்னு உங்களுக்கு தெரியல மேடம். அந்த இளமதிய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்தாச்சு. சூப்பர் ரிஷி. அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒண்டி ஒடுங்கி மூளையில உட்கார வைக்கணும். எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. பிரஸ் மீடியா எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். அவ போட்டோவோட நியூஸ் வந்ததும் அவளோட யோகியதையை பார்த்து ஊரே சிரிக்க போகுது மேடம். அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 3 மாசமாவது உள்ள இருக்கணும். போதுமா? அட அட, எப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நான் உடனே அதை செலிப்ரேட் பண்ணணுமே. இத பாரு ரிஷி, நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க. அவ திரும்பவும் என் வழியில குறுக்க வரவே கூடாது. அவ்வளவுதான். ஓகே மேடம். அடியே இளமதி, என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா? இந்த கலா ஒருத்தரை எதிர்க்கணும்னு நினைச்சா அதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்குவான்னு இப்ப தெரிஞ்சுப்ப. விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். பரமா, பரமா ஒரு நிமிஷம் பா. சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம எவ்வளவு தூரம் சொல்லுங்க. பரமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான்ப்பா நான் வந்தேன். நல்ல வேளை நான் உன்னை இங்க பாத்துட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்லப்பா, காலையில ரிஷி ஒரு அட்ரஸ் கொடுத்து பல்கா மாவு ஆர்டர் தேவைப்படுது, நீ வேணா இந்த ஆர்டரை இளமதி பண்ணுவாளான்னு கேட்டு பாரு, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொன்னா. நானும் அவன் உண்மையதான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இளமதிக்கு போன் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்க சொன்னப்பா.
அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவன் மனசுக்குள்ள பழைய பகையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா பரமா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துப்பா. பாவம்பா, இளமதி ரொம்ப நல்லவ. இவன் பாட்டுக்கு பிரஸ் மீடியான்னு என்னென்னவோ சொல்றான்பா. அந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாழா போயிடும். தயவு செஞ்சு இளமதிய காப்பாத்துப்பா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. எப்படியாவது இளமதியை காப்பாத்திடுவோம்மா. இங்க பாரு, எத்தனை நாளா இந்த பிசினஸ் பண்ற? யாரெல்லாம் உன்னோட கஸ்டமர்னு நீயா சொல்லிட்டா எந்த சேதாரமும் இல்லாம கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிடுவேன். என்ன பத்தி உனக்கே தெரியும், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உண்மையிலேயே மாவு ஆர்டருக்காக தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனது கூட கிடையாது. இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா ஒத்துக்கிட்டு போனா நல்லது. இல்ல ரிஷி, ரிஷி, எதுக்காக இப்ப அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க? அவ என்ன தப்பு பண்ணான்னு இப்ப உள்ள தூக்கி வச்சிருக்க? ஹோ, அவ என்ன தப்பு பண்ணானே உனக்கு தெரியாதா? யோ வெள்ளச்சாமி, சொல்லியா? அவன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாவம், அவளுக்கும் பெருமையா இருக்கும். பரமா, இளமதி தப்பான தொழில் பண்றதா? நிறுத்துங்கண்ணே. இந்த பாரு ரிஷி, என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை நான் எதுல வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டா. அப்ப நாங்க என்ன பொய் சொல்றோமா? கையும் களவுமா ஆதாரத்தோட புடிச்சிருக்கோம் சார். என்னையா, நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல? என்ன செந்தில், சொல்லுங்க. ஏய், நான் தான் அவ அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன்ல. நான் தான் பண்ணான்னு சொல்றேனே, கண்ணால பார்த்த சாட்சியா இருக்க. ஏய், இந்த பாரு ரிஷி, உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மேல வீணா பழி போடுறது ரொம்ப தப்பு. மரியாதையா அவளை விட்டுரு. டேய், கையெடு. ஏறான்ற இப்ப பாத்தியா, என் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து என் மேலேயே கைய வச்சிருக்க. ஒரு அரசாங்க அதிகாரிய வேலை செய்ய விடாம தடுத்தது இல்லாம மேல கைய வச்சதுக்கு எத்தனை செக்ஷன் இருக்கு தெரியுமா? அதையே காரணமா வச்சு உன்னைய சேர்த்து உள்ள தூக்கி போட முடியும். ஏய், ரிஷி, அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? போத நிறுத்துடா.
மேடம், நீங்க வாங்க மேடம். மேடம், மேடம், நான் சொன்ன பொண்ணு இவதான் மேடம். பேரு இளமதி. இவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். இவ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டா. என் பையன் ரிஷியே அவ கல்யாணம் பண்ணிக்கலன்ற கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்னையே ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி அந்த பொண்ண உள்ள தூக்கி வச்சிருக்கா மேடம். இவன் பேச்ச கேட்டு நானும் அந்த பொண்ண அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுட்டேன். மேடம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு. நீ இன்னும் திருந்தல ரிஷி. ஏற்கனவே அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணனு உன்னை நிறைய தடவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ உனக்கு புத்தி வரல. பர்சனல் வெஞ்சன்ஸ மனசுல வச்சுக்கிட்டு பப்ளிக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மேடம், எவிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண போறியா இல்லையா? என்ன அமைதியா இருக்க? நான் சொல்றேன், அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண. சாரி மேடம். சாரிமா, அவர் பண்ண தப்புக்கு டிபார்ட்மெண்ட் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மேடம். இளமதி, என்ன மன்னிச்சிருமா. அவன் ஏதோ உள்நோக்கத்தோட தான் பண்றான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவன் நல்ல எண்ணத்துல சொல்றான்னு நினைச்சுதாம்மா நான் போன் பண்ணி உனக்கு சொன்னேன். பரவாயில்லம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், எதுக்கு ஒரு பொண்ணை ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க சார். வா. இந்தாம்மா. நாங்க கிளம்புறோம்மா. வா. வரேம்மா. ரிஷி, நான் ஏன் டிபார்ட்மெண்ட் சார்பா உன் மேல ஆக்ஷன் எடுக்க கூடாது? ஏய். ஏறு. அம்மா, பரமா போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேம்மா.
ஏய் உள்ள வா. வான்னு சொல்றான்ல. என்ன இளமதி, ஸ்டேஷன்ல ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு கேள்விப்பட்டேன். பரம வந்துதான் பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு உன்னை கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கு. என்ன இளமதி, ஏதோ மாவு பிசினஸ் பண்ற, அதுலதான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தா, பேருக்கு மாவு பிசினஸ் பண்ணிட்டு மறைவா பல வேலைங்க பாத்துட்டு இருக்க போல இருக்கு. இப்பதான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளமதி. கேவலம். உன்னெல்லாம் நடு வீட்டுல ஏய்! ஏய்! என்ன பேசுற நீ? அவளை பத்தி 1000 பேசு. இந்த விஷயத்துல அவளை பத்தி ஏதாவது சொன்ன அடிச்சு கொல்லணும். பேத்துருவன், ஜாக்கிரதை. என்னடி நினைச்சிட்டு இருக்க? பரமா, விடு பரமா. அவளுக்கு என்ன தெரியும்? அவ ஏதோ ஸ்டேஷன்ல சொன்னது உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்கா. அவளை போய் மிரட்டிட்டு இருக்க. இல்லம்மா, எனக்கு இளமதியை பத்தி நல்லா தெரியும். இந்த விஷயத்துல அவன் நெருப்பு. யாரும் அவளை நெருங்க கூட முடியாது. அந்த ரிஷி பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேணும்னே எங்களை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்கான். இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் உன்னை நம்புறேன். உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. போ. ஏய்! என்ன பேசுற நீ? அவளை பத்தி 1000 பேசு. ஆனா இந்த விஷயத்துல அவளை பத்தி ஏதாவது சொன்ன அடிச்சு கொல்லணும். பேத்துருவன், ஜாக்கிரதை. எனக்கு இளமதியை பத்தி நல்லா தெரியும். இந்த விஷயத்துல அவன் நெருப்பு. யாரும் அவளை நெருங்க கூட வேணும். ஹே ரஞ்சிதம், அம்மா, என்ன பிரம்ம புடிச்ச மாதிரி நிக்கிற? இல்லம்மா, விட்டா பரம அடிச்சிருப்பான் போல இருக்குமா. இவ்ளோ நாளா பரம இப்படி கோவப்பட்டு இப்பதாம்மா நான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் அவனை இப்படி பார்த்ததே இல்லம்மா. பேய்தனமா அடிக்க வராமா. சரி விடு. இளமதிய மாட்டி விடுறேன்னு பிளான் பண்ணி தேவையில்லாம பரம இளமதி நெருங்கறதுக்கு நாமளே பாதை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, தப்பு பண்ணிட்டோமே. கலா மேடம் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். சொல்ற மாதிரியா நீ பண்ணி வச்சிருக்க? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி பரமனையும் அவளையும் பர்மனண்டா பிரிக்கிறதுக்கு வழி பண்ண சொன்னா அவங்க 2 பேரையும் இன்னும் க்ளோஸ் ஆக்கி பாசத்தை பொழியிற மாதிரி பண்ணி வச்சிருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். நம்ம பிளான்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவுல